ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மேட்டூர் டேம் சேலம்லேருந்து இந்த ஜாப்ரா எலைட் 750 சென்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதில் என்ன இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன்னா 2 இயர்பட்டு சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டு நிறையா காசு கொடுத்து வாங்கினேன். ஆனால் இப்போ இது சுத்தமாக ஒர்க் ஆகல, ஏதாச்சும் பண்ணி தர முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்பட்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு இயர்பட்லேயும் பேட்டரி டெட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இயர்பட்டில் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். நமக்கு பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் இயர்பட்லேயும் பழைய பேட்டரி எடுத்துகிட்டு புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன தான் எவ்வளோ காஸ்ட்லியான இயர்பட்ஸ் வாங்கினாலும் அது ஒரு 2 to 3 years தான் பேட்டரி லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஜாப்ராவோட ஸ்பீக்கர் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம 65T 75T 85T இது எல்லாமே வந்து கம்பேரே பண்ண முடியாது, சூப்பராக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த கஸ்டமர் இதை எப்படியாச்சும் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய பேட்டரி எடுத்துகிட்டு புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் போட்டோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். அண்ட் நம்ம ஓரளவுக்கு ரெயின்லலாம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் பண்ணும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.